ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வந்து ஒரு இமேஜில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை எப்படி வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது நம்ம ஆன்லைனில் தான் பண்ண போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் வந்து நெட்டை ஆன் பண்ணிக்கிறேன். நெட் ஆன் பண்ணிக்கிட்டு கூகுளில் குரோம் ப்ரௌசர் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் கூகுளில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். இது பாருங்கள், ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள், எல்லோ கலர் ஐக்கன் போட்டு அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூட ஓப்பன் ஆகும். இதில் அப்லோட் இமேஜை கொடுங்க. எந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணுமோ பேக்ரவுண்டை அப்புறம் கொடுத்துங்க. நான் இதை கொடுத்துக்கிறேன். அப்லோட் ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் ஆகும். இது அப்லோட் ஆகிட்டுருக்கு. அந்த பொருள் முடிய போது கொஞ்சம் தான் இருக்குது. அப்லோட் ஆகி முடிஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. டவுன்லோட் கொடுத்தீங்க டவுன்லோட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் கேலரிக்கு போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ளூ ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.